பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்படி புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார் என்பதை பார்க்கலாம். இயேசு தனது போதனைகள், செயல்கள் மற்றும் இறுதியில் தனது சிலுவை மரணத்தின் மூலமாகவே புதிய உடன்படிக்கையை நிறுவினார். முதலாவது அவருடைய போதனைகள். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பதை விட அன்பு, இரக்கம் மற்றும் விசுவாசத்தை வலியுறுத்தினார். மலை பிரசங்கத்தில் நியாயப்பிரமாணத்தை மறுபரிசீலனை செய்தார். நீதியானது வெளிப்புற கீழ்ப்படுதல் மட்டுமல்ல, இருதயத்திலிருந்து வருகிறது என்று கற்பித்தார். இரண்டாவது, கடைசி இரவு உணவு. கடைசி இரவு உணவின் போது இயேசு நற்கருணையை நிறுவினார். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இதன் செய்வதன் மூலமாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்ட பழைய உடன்படிக்கையை மாற்றி அவருடைய மரணம் புதிய உடன்படிக்கையின் அடித்தளமாக இருக்கும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். மூன்றாவது, அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். புதிய உடன்படிக்கையின் கீழ் பாவமானது இயேசுவின் பலியின் மூலம் மன்னிக்கப்படும். இயேசுவின் உயிர்த்தெழுதலானது பாவம் மற்றும் மரணத்தின் மீதான அவரது வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. இது விசுவாசிகள் தேவனுடன் நேரடி உறவில் நுழைய வழியை திறக்கிறது. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியின் வரம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு தம்முடைய பின்பற்றுகிறவர்களுக்கு வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை வாக்குறுதி அளித்தார். பரிசுத்த ஆவியின் இந்த ஊழியமானது எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் எழுதப்பட்ட ஆவியின் பிரமாணமாகவே மாற்றியது. இந்த செயலின் மூலமாக பலிகள் மற்றும் சட்டங்கள் மூலம் அல்ல, மாறாக விசுவாசம், கிருபை மற்றும் பரிசுத்தாவின் மூலமாக தேவனுடன் தொடர்பு கொள்வதற்கான புதிய வழியை இயேசு நிறுவினார். ஆகவே இந்த புதிய வழியின் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் கண்டடைவோமாக. ஆமென்.